வணக்கம். இன்னைக்கு நாம கணித உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்ன பார்க்க போறோம். எங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை அவிழ்க்கிற ஒரு பயணத்துக்கு நீங்க தயாரா? $1 மில்லியன் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ லாட்டரி பரிசே இல்ல. கணிதத்துல இருக்கிற ஒரே ஒரு கணக்க போட்டா கிளே கணிதவியல் நிறுவனம் உங்களுக்கு கொடுக்கிற பரிசு தொகை இது. அப்போ அந்த கணக்கு எவ்வளவு கடினமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன கணக்கு அது? தூய கணிதத்துல இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத மிக முக்கியமான புதிர் எதுன்னு கேட்டா அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். வாங்க இதுக்குள்ள முழுச இறங்கி பார்க்கலாம். இந்த மர்மமான புதிருக்கு பேருதான் ரீமான் கருதுகோள். கிளே நிறுவனம் அறிவிச்ச 7 மில்லியனம் பரிசு புதிர்கள்ல இது ஒண்ணுக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் பதில் தெரியல. சிம்பிளா சொல்லணும்னா இந்த கருதுகோள் பூஜ்யங்கள்னு சொல்ற சில ஸ்பெஷல் நம்பர்ஸோட இருப்பிடத்தை பத்தின ஒரு யூகம். இந்த யூகம் மட்டும் உண்மையாயிட்டா பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர்ஸோட மொத்த ரகசியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ முதல்ல நாம பகா எண்கள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த முழு மர்மத்தோட மையப்புள்ளியே இந்த பகா எண்கள் தான். அதை எண் கணிதத்தோட அணுக்கள்னு கூட சொல்லலாம். பாருங்க, 2, 3, 5, 7, 11ன்னு போயிட்டே இருக்கும். ஆனா இதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன வரும்னு நம்மால சுலபமா சொல்லவே முடியாது. அதுக்கு ஒரு பேட்டர்னே இல்லாத மாதிரி ரொம்ப குழப்பமா தாறுமாறா சிதறி கிடக்கு. பல 100 வருஷமா இது கணிதவியலாளர்களுக்கே ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருது, உண்மையிலேயே இதுல ஒரு பேட்டர்னே இல்லையா? இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆழமான ஒழுங்கு இந்த குழப்பத்துக்கு பின்னால மறைஞ்சிருக்கா? இந்த கேள்விதான் பல கணித மேதைகளை தூங்க விடாம செஞ்சிருக்கு. சரியா, இந்த இடத்துல தான் நம்ம கதையோட ஹீரோ என்டர் ஆகுறாரு. 1859ல பெர்ன்ஹார்ட் ரீமன் ஒரு ஜெர்மன் கணித மேதை இந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு நம்பினாரு. பகா எண்களோட ரகசியத்தை திறக்க அவர் உருவாக்கின அந்த சூப்பர் கருவிக்கு பேரு தான் ரீமான் ஜீட்டா ஃபங்க்ஷன். இந்த ரீமான் ஜீட்டா ஃபங்க்ஷனை ஒரு மேஜிக்கல் மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. பார்க்க சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிற 2 உலகங்களை இந்த மேப் ஒன்னா இணைக்குது. எண்களோட உலகத்தை நாம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு கோணத்துல இது காட்டுது. எப்படின்னா, இந்த மேப்போட ஒரு பக்கம் 1, 2, 3ன்னு எல்லா முழு எண்களையும் பயன்படுத்துது. ஆனா அதோட இன்னொரு பக்கம் 2, 3, 5ன்னு பகா எண்களை மட்டும் பயன்படுத்துது. பாத்தீங்களா, இந்த ஜீட்டா ஃபங்க்ஷன் தான் சாதாரண எண்களுக்கும் இந்த மர்மமான பகா எண்களுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்கு. சரி, இந்த மேப்ல புதையல் எங்க இருக்கு? அந்த புதையல் இருக்கிற இடங்கள்ல இந்த மேப்போட மதிப்பு 0வா மாறிடுது. ஆமா, அந்த 0கள்ல தான் பகா எண்களோட மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. அதாவது இந்த மேப் மேல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் எதுனா, எங்கெல்லாம் அதோட மதிப்பு சரியா 0 ஆகுதோ அந்த புள்ளிகள் தான். இந்த 0க்கள் தான் நாம தேடிட்டு இருக்கிற புதையல். இதுல 2 விதமான 0க்கள் இருக்கு. ஒன்னு ட்ரிவியல் ஜீரோஸ்னு சொல்வாங்க. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுங்கெல்லாம் -2, -4, -6ன்னு வரிசையா இருக்கும். ஆனா இன்னொன்னு இருக்கு பாருங்க, நான் ட்ரிவியல் ஜீரோஸ். அதுங்க தான் ரொம்ப மர்மமானவை. பகா எண்களோட மொத்த ரகசியமும் அதுக்குள்ளதான் இருக்கு. அப்போ அந்த $1 மில்லியன் கேள்வி இதுதான். இந்த மர்மமான நான் ட்ரிவியல் ஜீரோக்கள் எல்லாம் எங்க தான் இருக்கு? அதுக்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் இருக்கா இல்லையா? இங்கதான் ரீமானோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த எல்லா மர்மமான ஜீரோக்களோட மெய்ப்பகுதியும், அதாவது ரியல் பார்ட்டும் 1/2 தான். சிம்பிளா சொன்னா அந்த ஜீரோக்கள் எல்லாமே கிரிட்டிக்கல் லைன்னு சொல்ற ஒரே ஒரு நேர்கோட்டுல தான் இருக்குமா. ஒன்னு கூட அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகாது. இதுதான் ரீமான் கருதுகோள். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, அந்த ஜீரோக்கள் எல்லாம் ஒரே கோட்ல இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? இது ஏன் இவ்ளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கு? பாருங்க, இத நாம நிரூபிக்காத வரைக்கும் பகா எண்கள்ங்கிறது ஒரு ரேடியோல வர்ற இரைச்சல் மாதிரி தான். எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத, ஒரே பேட்டர்னும் இல்லாத சிதறி கிடக்கிற எண்கள். ஆனா ஒருவேளை இந்த கருதுகோள் உண்மைன்னு நிரூபிச்சுட்டா, அந்த இரைச்சலுக்கு பின்னால ஒரு அழகான இசை மாதிரி ஒரு ஆழமான ஒழுங்கு இருக்குன்னு அர்த்தம். எண்களோட உலகத்தை நம்ம பாக்குற விதமே தலைகீழா மாறிடும். இது நிரூபிக்கப்பட்டா என்ன ஆகும்? பகா எண்கள் எங்க வரும் நம்பால துல்லியமா கணிக்க முடியும். பல முக்கியமான கணித ஃபார்முலாக்களுக்கு ஒரு எல்லை கிடைக்கும். அடுத்தடுத்த பகா எண்களுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி ஏன் பெருசாவது சின்னதாவதுன்னு புரிஞ்சுக்க முடியும். மொத்தத்துல பல கணித கோட்பாடுகளுக்கு இது ஒரு அசைக்க முடியாத அடித்தளமா மாறிடும்.
இந்த ஒரே ஒரு உண்மைய நிரூபிக்கிறதுக்காக நடக்கிற இந்த தேடல் கிட்டத்தட்ட 160 வருஷமா போயிட்டு இருக்கு. தாத்தா, அப்பா, பேரன்னு பல தலைமுறை கணிதவியலாளர்களோட கனவா, சவாலா இது இன்னிக்கும் இருக்கு. பாருங்க, 1859ல ரீமான் கையால முதல் சில ஜீரோக்களை செக் பண்ணாரு. அப்புறம் கணினிகள் வந்துச்சு. 1953ல ஆலன் டியூரிங் முதல் 1104 ஜீரோக்களை செக் பண்ணாரு. இன்னைக்கு 2020 கணக்குப்படி 10 ட்ரில்லியனுக்கும் அதிகமான ஜீரோக்களை கம்ப்யூட்டர்ல செக் பண்ணிட்டாங்க. ஆச்சரியம் என்னன்னா, செக் பண்ண வரைக்கும் ஒரு ஜீரோ கூட அந்த கோட்டை விட்டு 1 இன்ச் கூட நகரல. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அந்த லைன்ல தான் இருக்கு. இத முன்மொழிஞ்ச அந்த ரீமானுக்கே இதை நிரூபிக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு தெரிஞ்சிருந்தது. அவரோட கட்டுரையில அவரே சொல்றாரு, இது உண்மையா இருக்க ரொம்ப வாய்ப்பு இருக்கு, ஆனா இதுக்கு ஒரு முறையான நிரூபணம் தேவை. இப்போதைக்கு நான் அந்த தேடலை ஒதுக்கி வைக்கிறேன்னு அவரே எழுதிட்டாரு. அப்போ நாம இப்போ ஒரு பெரிய கேள்விக்கு முன்னால நிக்கிறோம். 10 ட்ரில்லியன் ஜீரோக்கள் அந்த கோட்ல இருக்கிறதுனால இது உண்மைன்னு சொல்லிடலாமா? முடியாது. அது நிரூபணம் ஆகாது. எல்லையே இல்லாத எண்களோட உலகத்துல எங்கேயோ ரொம்ப தூரத்துல ஒரே ஒரு ஜீரோ மட்டும் அந்த கோட்டை விட்டு விலகி இருந்தா கூட இந்த மொத்த தியோரியும் தப்பாயிடும். அப்போ நாம எண்களோட கடைசி பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டோமா? இல்ல அந்த ஒத்த ஜீரோ நம்ம கண்ல படாம எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா? பதில் இன்னும் மர்மமாதான் இருக்கு.